அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் நபிரத்துல்லாஹ். அம்மாபாத். நாம் ஒவ்வொருவருமே இப்பொழுது டிசம்பர் 31 2024 ஒரு செவ்வாய்க்கிழமையில் நம்ம இருக்கிறோம். இன்று 12 மணி கழிந்தவுடன் நாம் ஒரு 2025 என்கிற ஒரு வருடத்தில் நுழைகிறோம். அதாவது ஜனவரி 1 புதன்கிழமை 2025 அப்படிங்கிற ஒரு வருடத்தில் நம்ம நுழைய போகிறோம். 2024 நம்மிடத்திலிருந்து செல்லுகிறது, 2025 நம்மிடத்தில் வருகிறது இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு நேரத்தில் ஒரு மோமினை பொறுத்தவரை அவன் சந்தோஷப்பட வேண்டுமா அல்லது அவன் கவலைப்பட வேண்டுமா என்று கேட்டால் அதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். நம்ம ஒரு புது ட்ரெஸ் வாங்கும்போது அல்லது ஒரு புது வாகனம் வாங்கும்போது அல்லது ஒரு புது வீட்டிற்கு போகும்போது ஒவ்வொன்றும் நமக்கு புதிதாக வரும்போது நாம் அதிகமாக சந்தோஷம்தான் அடைவோம். அதே போலவே இயற்கையான ஒரு விஷயம்தான். எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு புது வருடம் அவரிடத்தில் வரும்போது அந்த ஒரு வருடத்தை வரவேற்பதற்காக அவன் பல காரியங்களில் அவன் செய்ய தொடங்குவான், பல காரியங்களில் ஈடுபடுவான். ஒரு முசல்மானை பொறுத்தவரை, ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுக்கு புதிய வருடம் என்பது நமது இஸ்லாம் கற்றுத்தந்த வழியில் நமது தீனான இஸ்லாத்துடைய இதில் நமக்கு புதிய வருடம் என்பது முஹர்ரம் 1 தான். அதனால வருகின்ற இந்த ஒரு புதிய வருடம் என்பது மோமீன்களுக்கு எந்த ஒரு கொண்டாட்டமோ எந்த ஒரு ஆச்சரியமோ எந்த ஒரு அற்புதமோ கிடையாது. ஆனாலும் இறைவனிடத்தில் தீன் வழியாக நாம் நெருங்கலாம். ஏனென்றால் நமக்கு இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன என்று கேட்கும்போது யாரும் நம்ம போய் அரபிக் கலண்டரை போய் தேட மாட்டோம். கண்டிப்பாக நமக்குள்ள இந்த இங்கிலீஷ் கலண்டரை பார்த்து தான் நான் பிறந்தது ஜனவரி, நான் பிறந்தது பிப்ரவரி இந்த தேதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வழியில் நம்மிடத்தில் ஒரு புதிய வருடம் வருகிறது என்பது நமக்கு மாற்ற முடியாது. அதில் நாம் நுழைய இருக்கின்றோம். அல்லாஹு தாலாவிடைய எல்லா ரஹமத்தும் பர்க்கத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மூமினுடைய இதயத்தில் தானாகவே வந்துவிடும். இறைவா, இந்த புதிய வருடத்தில் எனக்கு நீ எல்லா பரக்கத்தையும் தா, இந்த வருடத்திலாவது என்னுடைய தேவை பூர்த்தி செய்ததா அப்படின்னு இயல்பாகவே எந்த ஒரு மனிதனும் தேடிக் கொள்வான். இந்த ஒரு 2024 சொல்லி வரக்கூடியது இன்றைய இரவில் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கும் வேண்டி, பல விஷயங்களை செய்வதற்கு வேண்டி, பல ஹராமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வேண்டியும் உலகம் முழுவதும் காத்திருக்கின்றாங்க. அதாவது ஒரு 12 மணி ஆன உடனேயே மக்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வில் இருப்பாங்க. அதிலும் முக்கியமாக அதிக முக்கியத்துவம் கொடுத்த இளைஞர்கள். இப்போ அவங்கள நான் குற்றம் சொல்லலை. ஏனென்றால் நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரை எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட கருத்தாகும். நமது நாடை பொறுத்தவரை தண்ணி அடிப்பதற்கு அவனுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அவனுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் தண்ணி அடிக்கலாம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரை இந்த நியூ இயர் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, இந்த ஹராமிலிருந்தெல்லாம் அவன் விலகி நிற்க வேண்டும். கொல்லு முஸ்கரின் ஹராம். அதனால இன்றைய இரவில் ஒவ்வொரு உம்மாவும் தங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய பிடியிலிருந்து அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி இந்த துனியாவில் அல்லாஹு தாலா அதிகமான சோதனைகளை நமக்கு தருகின்றான். அதில் ஒன்றாவது இருக்கக்கூடியது நோய் என்பதாகும். இனி இரண்டாவது என்று சொல்ல முடியாது, அதுவும் ஒன்றாவது நிலையில் தான் இருக்கிறது, கொடிய கடன் என்பது. இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் நமது தூக்கத்தை தொலைக்கக்கூடியது அந்த கொடிய கடன். பகல் நேரங்களில் ஒளிந்து பயந்து வீட்டிற்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சூழலை அது மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடன் என்பது ஒரு மனிதரை காஃபிர் வர ஆக்கிறது என்பது நமது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. சிலர் அவர்களே அறியாமலே அவர்கள் கடத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க. பிள்ளைகளுடைய கல்யாணத்திற்கு வேண்டி ஒரு பெரிய தொகையை கடன் எடுத்திருப்பாங்க, அந்த ஒரு சந்தோஷத்திற்கு வேண்டி. ஆனால் கல்யாணம் முடிந்திருக்கும், தன்னுடைய பிள்ளை நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர்கள் அந்த கடனை அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பாங்க. அல்லது பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு படிப்பதற்கு வேண்டி அவர்கள் டிகிரியை முடிக்க வேண்டும், அதற்கு வேண்டி அவங்க லோன் எடுப்பாங்க. நம்ம தான் இப்படி ஆயிட்டோம், அது பிள்ளைகளாவது நல்ல நிலையை அடையட்டும் என்று அவர்கள் ஒரு பெரிய தொகையை லோன் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்திலும் அந்த பிள்ளைகள் படித்த பிறகும் அவருக்கு வேலை கிடைக்காமல் அந்த லோனை அடைக்க முடியாமல் அதனால கடன் பெருகக்கூடியவர்கள் உண்டு. சிலருடைய நிலை என்னவென்றால் ஷிஃப்ட் டிசைர் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கார் வாங்குவாங்க, வாகனங்களை வாங்குவாங்க. அதை அவங்க இஎம்ஐ ஸ்கீம்ல வாங்குவாங்க. மாதம் 20,000 அல்லது 10,000 அல்லது 15, 30 என்று அடைக்க முடியாத நிலை வரும். இதெல்லாம் ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமாகும். அந்த வட்டியை அடைக்க முடியாமல் அது பெருக செய்யும். அதன் பின்பு அதை அடைக்க முடியாமல் அதற்கு நோட்டீஸ் வரும். அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையில் தானாகவே போய் சாடுகிறாங்க நிறைய பேர்கள். பெரிய வாகனம், பெரிய வீடு, இதெல்லாம் லோன் எடுத்து நாம் செய்யலாம், எப்படியாவது அடைத்து விடலாம் அப்படின்னலாம் நமக்கு எண்ணம் வருகின்றது. ஷைத்தானுடைய ஒரு விளையாட்டு தான் அது நம்மிடத்தில் வந்து சேருகிறது. இனி பிள்ளைகளுடைய கல்யாணத்திற்கு வேண்டி, பிள்ளைகளுக்கு வேண்டி, பிள்ளைகளுடைய படிப்புக்கு வேண்டி அப்படி லோன் எடுக்கக்கூடியவர்கள், அது ஒரு ஹராமாக இருந்தாலும் அதில் தானாகவே வேற வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகின்ற நிறைய பாவங்கள் உண்டு. அவர்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. நாம் நுழையிருக்கின்ற இந்த 2024 இதில் நாம் நுழையும் போது நமக்கு ஒரு வயது அதிகரிக்க போவதில்லை. ஒரு வயதை நாம் இழந்து விட்டோம். நமது ஆயுட்காலத்தில் ஒரு வருடத்தை நாம் இழந்தாச்சு. இந்த 2023 நாம் 12 மாதத்தையும் 52 வாரங்களையும் 365 நாட்களையும் 8760 மணிக்கூறும் 5,25,600க்கு அதிகமாக நிமிடங்களையும் 3,15,36,000 அதிகமாக நொடிகளும் நம்மிடத்திலிருந்து செல்லுகிறது இன்றிரவு 12 மணியோடு.
இதன் மூலமாக நமது ஆயுட்காலத்தில் ஒரு வருடமும் குறைகிறது. நேற்றைய தினத்தில் 2 மரணங்கள் அந்த ஜனாசாவை பார்த்தபோது என்னுடைய மனதில் தோன்றிய விஷயம், அவர்களுக்கு 2024 என்பது அல்லாஹு தாலா எழுதாத விஷயம், எழுதவில்லை. ஒவ்வொரு அடியானுடைய நிலையும் இதுதான். நமது ஆயுட்காலம் என்பது நம்மிடத்தில் குறைந்துவிட்டே வருகிறது. நமது மரணத்தின் பக்கத்தில் நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். அதனால் முடிந்தவரை நல்லவற்றை செய்வோம். அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி அதிகமான அமல்களை நாம் சேர்த்து வைப்போம். ஏனென்றால் அவனிடத்திலேயே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதேபோல் இந்த துனியாவில் இறைவன் நமக்கு தரக்கூடிய சோதனைகளிலிருந்தெல்லாம் வெற்றி பெறவும் அவனுடைய துவாக்கள் மூலமும் திக்ரு மூலமாகவும் நாம் அவனை நெருங்குவோம். அதிகமாக கடன் கொண்டு அல்லாஹு தாலா சோதிப்பது யார் தெரியுமா? நாம் சில ஹராமான விஷயங்களில் நாம் இருந்தாலும் சரி, இறைவன் நமக்கு சில அருள் நமது வாழ்க்கையில் வழங்கியிருப்பான். அதற்கெல்லாம் நாம் நன்றி தெரிவிக்காமல் அவனுக்கு ஷுக்கூர் செய்யாமல் இருக்கும்போது அதிகமான சோதனைகளை இறைவன் நமக்கு வழங்குவான். அதேபோல் உம்மா பாப்பாவுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு, உம்மா பாப்பாவை தாழ்த்தக்கூடியவங்களுக்கு, அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருக்கும் போதும் இறைவன் நமக்கு அதிகமான சோதனைகளை வழங்குவான். இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற அந்த 5 நேர ஃபர்லான தொழுகைகளை தொழாமல் நாம் அதில் விளையாடும் போது, அதேபோல் இருக்கக்கூடியவற்றில் நமக்கு தந்திருக்கக்கூடியவற்றில் அல்லாஹு தாலாவின் வழியில் நாம் சதக்கா கொடுக்காமல் இருக்கும்போது, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா கடனை தந்து சோதிப்பான். இதில் மாட்டிக்கொள்ளக்கூடியது ஒன்றுமே தெரியாத அந்த பிஞ்சு குழந்தைகளும் சேர்ந்துதான். அதனால் நம்மிடத்தில் ஹராம் வந்தால் முடிந்த அளவு தௌப தேடி, அதிகமாக இஸ்திஃபார் மூலமாக நாம் இறைவனிடத்தில் தௌப தேடி அதிலிருந்து விலகிக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு வருடத்துக்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். அதற்கு வேண்டி நாம் தயாராகிக் கொள்வோம். அப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும், என்னுடைய சவுண்டை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், நாம் இன்றைய தினத்திலே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் அலட்டி கொண்டிருந்தால், அது கடனை நினைத்து உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் உங்களுடைய மனதில் இந்த கடனை நான் எப்படி அடைக்கப் போகிறேன் ரப்பே அப்படின்னு அந்த ஒரு விஷயம் உங்களை அலட்டி கொண்டிருந்தால், அல்லது ஒரு வேலைக்கு வேண்டி நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன், எந்த ஒரு வேலையும் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் அதிக வேதனையை கொடுத்து கொண்டே இருந்தால், அந்த முறையில் எந்த ஒரு விஷயமாகட்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் அல்லது நாளைய தினத்தில் ஆனாலும் சரி, நாம் இஸ்திகாரா தொழுகை 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுகையை தொழுது கொள்வோம். அல்லது யாராவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க, அந்த விஷயத்தை நினைத்து நீங்க பயப்படுகிறீங்க, அப்படி இருந்தாலும் சரி அவன் இந்த ஒரு தொழுகையை தொழுது கொள்ளட்டும். உங்களில் யாராவது ஏதேனும் ஒரு வேலையை செய்ய நினைத்தால் அவன் கட்டாய தொழுகையை தவிர மற்ற 2 ரக்காத் தொழுகைகளை தொழுதுவிட்டு இந்த ஒரு துவாவை சொல்லட்டும் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் வழியாக புகாரியில் இருக்கிறது. ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போல் அனைத்து விஷயங்களிலும் இஸ்திகாரானா எந்த ஒரு வேலை அல்லது செயலை பற்றிய சரியான நடவடிக்கையை நாம் அல்லாஹ் தாலாவிடம் நாம் கேட்கிறோம். அந்த ஒரு முறையை நமக்கு கற்றுத்தந்தது வேறு யாரும் இல்லை, நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அப்போ உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவை வைத்து, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது ஒரு கல்யாணத்திற்காக நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த கல்யாணத்தை மனதில் நெய்யதாக வைத்து, ஒரு வேலைக்கு வேண்டி தேடிக்கொண்டே இருக்கிறீங்க, எதுவும் அமையவில்லை, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என்றால் அந்த வேலையை மனதில் நெய்யதாக வைத்து, அல்லது கடனை அடைக்க பல முயற்சிகளில் இருந்தும் அந்த கடனை அடைக்க முடியவில்லை என்றால் அந்த கடனை முன்வைத்து இந்த இஸ்திகாரா என்கிற தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளலாம். அதற்கு நீங்கள் 2 ரக்காத்து நஃபில் தொழுகையை நான் தொழுகின்றேன் என்று நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு விஷயத்தை, உங்களுடைய காரியத்தை மனதில் நெய்யத்தாக வைத்து அந்த ஒரு தொழுகையை நீங்கள் தொழுது அல்லாஹு தாலாவிடத்தில் உதவி தேடுகிறீங்க. அப்போ தொழுது முடித்துவிட்டு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹிருக பி இல்மிக் வ அஸ்தஹதிருக பி ஹுதுரதிக் وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الهم. இந்த இடத்துல உங்களது தேவையை, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவையை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஹைருன் லி ஃபித்தீனி வமா ஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபஹதுர்ஹு லி வயஸ்ஸிர்ஹு லி சும்மா பாரிக் லி ஃபீ வ இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் ஹம் ஷர்ருன் லி ஃபித்தீனி வமா ஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபஸ்ரிஃபு அன்னி வஸ்ரிஃப்னி அன் வகுதுர் லியல் ஹைர ஹைஸு கான் வகுதுர் லியல் ஹைர ஹைஸு கான் சும்மா அவ்ரீனி பி. இஸ்திகாரா தொழுகை என்பது நமது பாவங்களை அல்லாஹு தாலாவிடத்தில் மன்னிப்பதற்கு வேண்டியும் நாம் தொழலாம், அல்லது நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கு வேண்டியும் நாம் தொழுது கொள்ளலாம். ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்தை அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் உதவி தேடி கேட்கின்றோம், அப்படியும் நாம் தொழலாம். அப்படி எந்த ஒரு தேவைக்கும் தொழ வேண்டியதுதான் இந்த 2 ரக்காத் நஃபிலான இஸ்திகாரா தொழுகை என்பது. தொழுதுவிட்டு இந்த ஒரு துவாவையும் அதே அமர்வில் இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம், அல்லது மனப்பாடம் செய்தும் ஓதிக்கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்த்த உடனேயே நீங்கள் இந்த தொழுகையை தொழுது அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த துவா ஓதி உதவி தேடலாம். அல்லது
இன்று இரவு எல்லா கொண்டாட்டங்களையும் தவிர்த்துவிட்டு இந்த ஒரு தொழுகையை தொழுது இந்த துவா ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் உதவி தேடுங்கள். அதிகமான அமல்கள் மூலமாக நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த ஒரு நேரத்திலும் நெருங்கி செல்லலாம். இந்த இஸ்திகாரா தொழுகை நாம் தொழுது தொழுது வரும்போது, அதாவது 1 2 3 4 அப்படி நாம் தொழுது தொழுது வரும்போது இறைவிடத்திலிருந்து நமக்கு ஒரு உதவி கிடைக்கும். இது அனுபவபூர்வமான ஒரு உண்மையாகும். இன்றைய இரவிலும் தொழுது கொள்ளுங்கள். தொழாதவர் இந்த 2024 இந்த முதல் மாதத்தில் அதிகமாக இந்த தொழுகையை நெய்யத்து வைத்து தொழுது தொழுது வாருங்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த தேவைக்கு அல்லாஹு தாலா பதில் அளிப்பான். உங்கள் காரியத்திற்கு அவன் ஒரு பதிலை தருவான். இப்ப இன்ஷா அல்லாஹ் பரக்கத்திற்காகவும் ரஹமத்திற்காகவும் ஹயருக்காகவும் நல்ல ஒரு ஆஃபியத்துள்ள ஒரு வாழ்க்கைக்காகவும் இந்த ஒரு வருடத்தில் நாம் துஆ செய்து அதிகமாக இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீமை இன்றிரவு அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் மனதில் அதிகமாக ஆசைப்படுகிறீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கிறீர்கள், அது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்புகிறீர்கள், அது உங்களுக்கு மோசமானதாக இருக்கலாம். நீங்கள் அறியாத நிலையில் அல்லாஹ் அதை அறிகிறான். இது சூரா அல் பஹ்ரால அல்லாஹ் நம்மிடம் கூறுகிறான். அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் நமது மனதில் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு தேவையை நினைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் எவ்வளவோ துஆ செய்து கொண்டிருக்கலாம். இன்னும் நமக்கு இறைவனிடத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கவில்லை என்றால் அதற்கான பதிலை நாம் இந்த தொழுகை மூலமாக நாம் பெற்றுவிடலாம். அப்போ இந்த واقدر لي الخير حيث كان واقدر لي الخير حيث كان ثم أرضني به